பர்சன்டேஜ்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரைஸ் அண்ட் கன்சப்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று பார்க்கலாம். இது தமிழில் வந்து செலவுகள், தொகை மற்றும் உட்கொள்ளுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ கொஸ்டின்குள்ளே போயிடலாம். பெட்ரோலின் விலை 85% அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் நுகர்வு எவ்வளோ சதவீதம் குறைக்கப்படும் வேண்டும் அப்படின்னு கொடுத்துட்டு அதனால் அதன் செலவு 11% மட்டுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது the price of petrol increases by 85%, what percentage should it consumption be reduced? The expenditure increased by 11% only அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இது நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம இது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாவே நம்ம வந்து இது எக்ஸ்பெண்டிச்சரும் ப்ரைஸ் அண்ட் கன்சப்ஷன் அப்படி கான்செப்ட்ன்றது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் செலவு வந்து எவ்வளோன்னு நம்மளுக்கு சொல்லலை, ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ப்ரைஸையும் அப்புறம் நீங்கள் உட்கொள்கிறது கன்சப்ஷனை மட்டும் தான் அவங்க கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டேட்டாவாக. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் இந்த மாதிரி 2 கோடு போட்டுங்க, ஏரோ மார்க். இது எதுக்குன்னா ப்ரைஸ் அண்ட் கன்சப்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது தமிழ் எழுதணும் அப்படின்னா செலவுகள், தொகை, உட்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுதான் இதுக்கான கான்செப்ட். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எதுவுமே தரல அப்படின்னா நம்ம அது வந்து என்னென்னு வச்சுக்கணும், 100ன்னு வச்சுக்கணும். எப்போவுமே 100 தான். இப்போ நம்மளுக்கு எல்லாமே பாருங்கள் இங்கே அதிகரிக்குதுன்னு தான் சொல்கிறாங்க, அதாவது இன்க்ரீசஸ் தான் சொல்கிறாங்க. அப்படின்னும் போது 100 விட கூட்டிக்கணும், 100லேருந்து கூட்டிக்கணும். இதே நம்மளுக்கு அங்கே டிக்ரீஸ் சொன்னாங்கன்னா 100லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது ப்ரைஸு, பெட்ரோலு 85% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 100 + 85 185 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ அதே மாதிரி பாருங்கள், இங்கே உட்கொள்ளுதல் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, அதன் செலவு 11% சொல்கிறாங்க. அப்படின்னா 100 + 11 111 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு எத்தனை சதவீதம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிங்க. ஏன் அப்படின்னா ஆப்ஷனை செக் பண்ணுங்கள், எல்லாமே வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்கான். நம்மளுக்கு எதை பற்றியும் அவன் வந்து ப்ரைஸோ அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அப்போ நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ வருது, 74 டிவைட் பை எவ்வளோ ப்ரைஸ்க்கு 185க்கு. இது வந்து நம்ம பர்சன்டேஜில் சதவீதத்தில் கொண்டு போனாலும் நம்ம இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போது 5ஆம் வாய்ப்பாடில் அடிங்க, 5 டேபிள்ஸில் அடிச்சிங்க அப்படின்னா 37 டைம்ஸ், இங்கே வந்து 20 டைம்ஸ்னு வரும். இப்போது 137 37 237 74 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ எவ்வளோ, 2 × 20 40% அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. 40% ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது.